வணக்கம் நேயர்களே. இன்றைய சத்தியம் சாத்தியமே விவாத நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு புதிய அணைகளும் அணையாத பிரச்சனைகளும். புதிய அணைகளும் அணையா பிரச்சனைகளும் எனும்போது புதிதாக அணைக்கட்டுகளை குறித்து, அதாவது அணைக்கட்டுகளை கட்ட நினைக்கும் அதற்காக செயல்பாடுகள் திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே 2 தடுப்பணைகளை கட்ட நினைக்கிறது. அதே போன்று கேரளாவில் புதிய அணையை கட்டுவதற்காக பாம்பாற்றின் குறுக்கே கட்டுவதற்கான திட்டத்தை ஆய்வில் வைத்திருக்கிறது கேரள அரசு. இதுபோன்று தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனை. காவிரி நதிநீர் பிரச்சனையை பார்த்தோமானால் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தமிழகத்தில் தரப்பிலிருந்து மாறி மாறி அரசுகள் பொறுப்பேற்றாலும் கூட இந்த கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. இதற்கும் மேலாக இந்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு கூட அந்த காவிரி நடுவர்மன்ற காவிரியின் தீர்ப்பு, காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு உத்தரவுகள் அரசிதழில் வெளியிட்டப்பட்ட பிறகு கூட இன்னும் கூட அந்த தீர்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இது போன்ற தொடர்ச்சியான நதிநீர் பிரச்சனைகள், காவிரி நதிநீர் பிரச்சனைகள், கர்நாடக அரசின் பிடிவாதம், தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ரகசிய கூட்டங்கள் நடத்தி இது போன்ற மேகதாது மலையில் 2 தடுப்பணைகளை கட்டுவதற்கு முயலும் கர்நாடக அரசு. இதுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுகிறதா என்பது குறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா ஓயா, அதே போன்று பலராமன் காங்கிரசின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முத்துமணி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். ஐயா வணக்கம். 3 பேருக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது தடுப்பணைகள் கட்ட நினைக்கும் கர்நாடக அரசு, அதற்கு ஆதரவாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறதா என்பதுதான். அதே போன்று நீண்ட நெடுங்காலமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி பிரச்சனை, காவிரி டிஸ்பியூட் என்று காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், அதே நேரத்தில் தேசிய நதிநீர் ஆணையம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமாக தொடர்ச்சியாக காவிரியை பொறுத்தவரையில் அங்கே தீர்ப்பாயம் இருக்கிறது, நடுவர் மன்ற குழு வேண்டும், ஆணைக்குழு என்று பல்வேறு விதமான குழுக்கள் அமைக்கப்பட்டும் கூட இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தளவில் இன்னும் கூட தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறது என்பதுதான். முதலில் தொடங்கள், அதாவது மத்தியில் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசு, தற்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு கர்நாடகா சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அமைச்சர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு மாறாக அதனை மதிக்காமல் தற்போது மீண்டும் தடுப்பணைகள் கட்ட நினைக்கும் கர்நாடக அரசு, அதற்கு ஆதரவாக செயல்படும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் அரசு. இவர்கள் ஒரு ரகசிய கூட்டம் நாடாளுமன்றத்தில் அமைச்சருடைய அறையில் நடத்தியிருக்கிறார்கள். இதை எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என்று கர்நாடகத்தை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடின்றி ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. இந்த விவகாரம் நீங்கள் மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இது பற்றி உங்களுடைய முதலில் தொடங்குங்கள் ஐயா பலராமன். நீங்கள் அதையும் தொகுத்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அரசு இருக்கிறது, நேற்று பிஜேபி அரசு இருந்தது, அப்போ மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தது, இப்போ காங்கிரஸ் அரசு பிஜேபி அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு தேவையான உரிமை பிரச்சனையில் இருந்த 2 கட்சிகளும், ஏன் இருக்கிற கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மாநில நலனை முன்னிறுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது நம்ம கையில் இல்லாத ஒரு குறைபாடு, அவ்வளோதான். ஆனால் இந்த காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் விட்டு கொடுத்து தீருங்கள் என்பதை விட நீதிமன்றத்தின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் முடிவான கருத்தாக வந்து நின்றிருக்கிறது. அந்த மேல் அமைப்புகள் இன்னும் அமைக்கப்படவில்லை என்கிற குறைபாடு இருக்கிறது. இந்த குறைபாடுகளை மத்திய அரசு தீர்த்து வைக்க வேண்டும். அது ஏற்கனவே இருந்த அரசாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அரசாக இருந்தாலும் சரி. தீர்த்து வைத்தாலும் இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு சொன்னால், புது பிரச்சனை 2 அணையை மேகதாதுல கட்டுவதாக 45 TMC தண்ணீர் தேக்குவதாகவும் சொன்னீர்கள். ஆகவே அவர்கள் மேலும் மேலும் செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். நாம் தடுப்பதில் மட்டுமே இருக்கிறோம். ஆனால் நமக்கு விரயமாகிற தண்ணியை கூட தடுப்பதற்குண்டான முயற்சியை தமிழகத்தில் நாம் செய்ய தவறுகிறோம். இதில் கட்சி பாகுபாடு அதிகமாக நாம் பார்க்கிறோமே ஒழிய நம்முடைய மாநில நலன், மக்களின் நலன் என்பதை கொஞ்சமும் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்று முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி பெரிய தலைவர்கள் அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்டு சட்டமன்றத்தையும் புதிதாக கூட்டி சட்டமன்ற நிகழ்ச்சியில் முழு தீர்மானத்தை போட்டு
அனைவரையுமே அழைத்து சென்று மத்தியில் இருக்கிற பிரதமரை சந்தித்து இந்த விஷயம் சம்பந்தமாக அவர்கள் முறையிட்டு ஒரு தீர்வு காணலாம். இப்போ அமைச்சர் மத்தியில் இருக்கிற அமைச்சருடைய அலுவலகத்திலேயே எல்லாரும் சந்தித்தார்கள் என்றால் அவர்களுடைய சுமூக உறவு தெரிகிறது. இங்கே சாவுக்கு போவதென்றால் கூட கேட்டுக்கொண்டு போக வேண்டும், அனுமதித்தால் போக வேண்டும் என்கிற துர்பாக்கிய நிலையிலே தமிழகத்தில் கட்சிகள் இருப்பது கண்டு நாமெல்லாம் கொஞ்சம் கூச்சப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும் என்பதை விட கொஞ்சம் கூச்சப்பட வேண்டும் என்பது தான் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல், அதாவது அரசியல் காரணங்களுக்காக நீண்டு கொண்டே செல்லக்கூடிய இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை ஐயா அதாவது திமுக தலைவர் கருணாநிதி கூட இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பேட்டியில் கூட குறிப்பிட்டிருக்கிறார், தமிழக அரசு இந்த தடுப்பணைகளை தடுப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான். உங்களுடைய தரப்பிலிருந்து இந்த காவிரி நதிநீர் என்பது அதாவது அதிமுக தலைமையிலான அரசு இங்கே பொறுப்பேற்ற பிறகு, தமிழகத்தில் பொறுப்பேற்ற பிறகு தான் அந்த அரசிதழில் கூட வெளியிடப்பட்டது. திமுக தரப்பில் எந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுடைய காலகட்டத்தில், அதாவது ஆட்சி காலம் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்டன? இப்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிறதா? அதாவது இந்தியா நமக்கு கடவுள் தந்திருக்க ஒரு பெரிய கொடை இந்திய நாடு. மழை நீர் தாராளமாக இருக்கின்றது. ஆண்டு முழுவதும் பயிர்கள் விளைவதற்கு ஏற்ற தட்பவெட்ப நிலையையும் கடவுள் தந்திருக்கின்றார் நமக்கு. ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசியல்வாதிகள் இப்போது இருக்கிறார்களா என்று இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. ஒரு உண்மையை இந்த ஊடகம் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்தியாவில் ஆண்டுதோறும் உற்பத்தி ஆகிற மழையினால் ஆறுகளில் வருகின்ற தண்ணீரினுடைய மொத்த அளவு 69,000 டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகுது. இதில் நம்ம பயன்படுத்துகிற தண்ணி 8,800 டிஎம்சி தண்ணி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். 87% தண்ணீர் கடலில் தான் போய் கலக்கு. கேரளாவை எடுத்துக்கிட்டால் ஆண்டுக்கு 2,500 டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகி 2,300 200க்கு மேற்பட்ட டிஎம்சிக்கு மேற்பட்ட தண்ணி கடலில் போய் கலக்கு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி தக்கிறதே நீங்கள் வந்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பழையாறு 10 டிஎம்சி தண்ணி இதுவரை கடலில் கலந்துருக்கு இந்த ஆண்டு. தென் தாமிரபரணி 10 டிஎம்சி தண்ணி கடலில் கலக்கு. அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பாயக்கூடிய தாமிரபரணி ஆறு 25 டிஎம்சி தண்ணி இதுவரை கடலில் போய் கலந்துருக்கு. இப்படி காவேரி எடுத்துக்கிட்டால் இப்படி எல்லா நாடுகள்லையும் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு நேரு அவர்கள் முதல்வராக இருந்தபோது KL ராவ் அவர்கள் அமைச்சராக இருந்து ஒரு நதிநீர் இணைப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி, விந்தியமலை 1800 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது, அதனால் அங்கேருந்து இங்கே தண்ணியை கொண்டு வர முடியாது, முதல்ல தென் மாநில நதிகளை இணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரிசாவில் உள்ள மகாநதி, ஆந்திராவில் உள்ள கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, வைகை, குண்டாறு, அதே மாதிரி நம்ம தாமிரபரணி போன்ற இந்த நதிகளெல்லாம் இணைத்தாலே மிகப்பெரிய அளவில் தண்ணீர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குனாங்க. அப்போ அது அப்படியே பிறகு கிடப்பில் போட்டாங்க. 2002 வாஜ்பாய் வந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் 2 விஷயத்தை முக்கியமான விஷயமா சொன்னார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை தந்து, அதில் முதல் கட்டமாட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கேரளாவில் இருந்து வீணாட்டு கடலில் கலக்கின்ற தண்ணீரை என்ன செய்யலாம், நம்முடைய தமிழகத்துக்கு திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரளா கர்நாடகா 2 அணையிலிருந்து அரபிக்கடலில் கலக்கிற தண்ணி பல ஆயிரம் டிஎம்சி தண்ணி கடலில் கலக்க அதை தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடலாம் அப்படின்னு ஒன்றையும், இன்னொரு கொள்கை முடிவாக மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு ஆகிய நதிகளை இணைத்து காவேரி, வைகை இப்படிப்பட்ட நதிகளையும் இணைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு முதல் கட்டமாட்டு இந்தியாவில் அப்படி ஒரு ப்ரொபோசல் அவர் கொடுத்தாரு. உச்சநீதிமன்றமும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்து பேசி இந்த நதிநீர் இணைப்பினுடைய முன்னேற்றம் குறித்து உச்சநீதிமன்றத்திலே தகவல் தரணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அது சொன்னதோட சரி, ஒரு முறை கூட இந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் நடக்கலை, உச்சநீதிமன்றத்தில் எந்த தகவலையும் சொல்லலை. அது ஒரு பக்கம். இதில் இதற்கு முன்னோடியாட்டு தலைவர் கலைஞர் 21/2/2009 தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே போன்று காவேரி, கட்டளை கதவணையுடன் கூடிய காவேரி, குண்டாறு,
இணைப்பு திட்டத்தையும் தொடங்கி வச்சார். தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட பாதி பணிகள் முடிவடைந்து விட்டது. தாமிரபரணி கர்மேனி ஆற்றிலிருந்து கனடியன் கால்வாய்க்கு ஒரு 6 கிலோமீட்டர், கனடியன் கால்வாயிலிருந்து ஒரு 20.3 கிலோமீட்டர் இதெல்லாம் கொண்டு வந்து பாதி பணியை முடிச்சிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிடப்பில் கிடைக்கிறது முடிச்சிருந்தாங்க. ஆக நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்நாடக அரசு நமக்கு விரோதமாக இருக்கு, கேரள அரசு நமக்கு விரோதமாட்டு இருக்கு. இந்த வறண்ட பகுதிக்கு இந்த தண்ணியை, கடல்ல கலக்கிற தண்ணியை கொண்டு போறதுக்கு தமிழக அரசே நமக்கு இடைஞ்சலாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கி இதை போய் யாருக்கிட்ட போய் சொல்ல? கண்டிப்பா அதற்குத்தான் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த முத்துமணி, இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னிக்கணும். அதாவது முத்துமணி சார், அதாவது நீங்க இப்போ அப்பாவையா வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அதே தான். அதே நேரத்தில் தற்போது திமுக தலைவர் கருணாநிதி அதே தான் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தமிழக அரசு இந்த கர்நாடகாவில் புதிய தடுப்பணைகள் கட்டுவதற்கு அவர்கள் தீவிரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தமிழக அரசு தரப்பிலிருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையில் தற்போது எடுத்து வைத்துள்ள வாதம் ஏற்புடையதல்ல. அவர் சொல்கிற வாதம் உண்மையும் அல்ல, அது கண்டனத்திற்குரியது என்பதை அனைத்து இந்திய அதிமுக சார்பில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பிரச்சனை என்பது வாழ்வுரிமை பிரச்சனை, தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையில் இது முதன்மையான பிரச்சனை. காவிரி நீர் பிரச்சனை 1974 பொதுவாக அன்றையிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு வந்தது. 74 அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். அப்படி இருக்கும்போது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அதை நீட்டிப்பதை தவறவிட்டு விட்டார் என்பது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவதாக பார்த்தீர்கள், அன்றைய காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்திலே நம்முடைய தமிழ்நாடு டெல்டா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக காவிரி நீர் உரிமையை பெறுவதற்கு, அந்த நீரை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடைபெற்று கொண்டிருந்த நிலைமையில் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வற்புறுத்தியதின் பேரில் தன் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது இந்திரா காந்தி அம்மையார் ஒருவேளை நடவடிக்கை எடுத்துவாரோ என்ற ஐயம் கொண்ட கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் அவர்களாக அரசு சார்பில்லாத விவசாய சங்கம் டெல்டா விவசாயிகள் போட்ட வழக்கை வாபஸ் பெற செய்தார். இரண்டாவது செய்த அவர் மிகப்பெரிய தவறு. மூன்றாவதாக, நீங்கள் பல்வேறு கதைகளை பேசுவதற்கு முன்னால் நாம் சட்டத்திற்கு வந்து விட்டோம். சட்டம், நீதிமன்றம் அதை அமலாக்குவது என்ற நிலைமைக்கு வந்து விட்டோம். எனவே 2/2/2007 இறுதி தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். 2/2/2007 அங்கே மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். ஆக 2/2/2007 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் 2013 மார்ச் வரை மத்திய ஆட்சி கூட்டணியில் இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு சட்டப்படியாக மத்திய அரசின் கெஜெட்டில், அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று ஒரு வார்த்தையாவது அவர் குரல் கொடுத்தோண்டா, அவரை சார்ந்த அமைச்சருக்கு குரல் கொடுத்தோண்டா, அவர் மத்திய அரசிற்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தார்களா என்று சொன்னால் இல்லை, எந்த விதமான கடுகளவு முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை. இது மூன்றாவது குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமாக இதுவரை அவர் 74 இந்த தேதி வரை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நிமிடம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த உரிமையை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருணாநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையிலோ அந்த இயக்கத்தின் சார்பாக உரிமை கோரல் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்தில் இதுவரை ஏதாவது ஒரு வழக்கு தொடுத்தாரா என்று சொன்னால் அதுவும் இல்லை. இது நான்காவதாக நான் சொல்கிற கருத்து. அடுத்தது இன்றைக்கு 1990 விபி சிங் அவர்கள் இருந்தார்கள். ஒரு கருத்தை சொல்லுவார், விபி சிங் இருந்தபோது ஏதோ நான் தான் வலியுறுத்தி காவிரி நடுவர் என்றும் அமைத்தார் என்று. அந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக நான் அதற்கு மறுப்பு சொல்கிற வாய்ப்பாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் அமைக்க வேண்டும் என்று சொல்லி 6/7/1986 அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கோப்பினை அனுப்பினார்கள். அந்த கோப்பு எண் கூட 1752/7/82/82-110 தேதி 6/7/1986. இந்த கோப்பின் அடிப்படையில் தான் பரிசீலித்த மத்திய அரசு அன்றைய பிரதமர் விபி சிங் அவர்கள் நடுவர் நீதிமன்றம் அமைக்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதன்படி 1991 நாம் இடைக்கால தீர்ப்பு பெற்றோம். அதிமுக ஆட்சி
தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நீங்கள் மறுக்க முடியாது. முதலமைச்சராக இருக்கிறவர் மத்திய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஜீவாதார உரிமை உச்சநீதிமன்றம் அளித்த இடைக்கால தீர்ப்பை அமுல்படுத்த மறுப்பது ஏன்? சட்டப்படியான அரசியல் சட்ட கடமையை மத்திய அரசு செய்ய தவறுவது ஏன்? அமுலாக்க குழு வேண்டும், கண்காணிப்பு குழு வேண்டும் என்று அன்றைக்கு போராடினார்கள். இறுதியாக அந்த குழு 2ம் அமைக்கப்பட்டது. அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட மக்களின் சார்பாக மக்களுக்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு உண்ணாவிரத போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அமுல்படுத்த 1 நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இறுதி தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு 7 ஆண்டுகளாக திமுக அங்க வைத்து இங்கே ஆட்சியிலிருந்து குரல் கொடுக்காத நிலையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி இறுதியாக உங்களுடைய கேள்விக்கு மத்திய அரசில் அங்கம் வைத்த காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் பதிலளிப்பாக. அதற்கு முன்பாக ஒரு தொலைபேசி அழைப்பாளர் ஒரு தொலைபேசி அழைப்பாளர் சந்தித்து வரும். சேலத்திலிருந்து செல்வம். வணக்கம் செல்வம், சொல்லுங்க. ஐயா வணக்கம்ங்க. சொல்லுங்க, சுருக்கமா உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. சொல்றாங்க ஆனா யாருமே செயல்படுறீங்க, அதான் உண்மை. சரி, அடுத்து சொல்லுங்க. நன்றி செல்வம், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதாவது இப்போ திரு தெளிவான ஒரு கருத்தை தான் அந்த நேயர் சொல்றாரு. திரு முத்துமணி குறிப்பிட்ட, அதாவது அவர் புள்ளி அந்த கோப்பு எண் முதல் கொண்டு குறிப்பிட்டிருக்க. அதே நேரத்தில் இல்ல, நாங்க 2 பேரும் மாறி மாறி பரஸ்பர குற்றம் சாட்டுறோம். நாட்டுக்கு நல்லது நடக்கல அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான அதுல சில உண்மையும் இருக்கு. அவர் நம்ம அந்த நேயர் சொன்னதுல மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. அண்ணன் நம்மளை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை நான் முடிச்சிருந்தேன். நீங்க சொன்னது நான் பல் சொல்லியிருந்தேன். நான் அதை சொல்லியிருந்தேனே. நீங்க அழகா சொன்னீங்க. நான் அதே நடந்ததையும் சொல்லியிருந்தேன். அந்த கேள்விக்கு பதிலுக்கு வரும். இப்போது 2 அணைகள் கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அந்த அரசு எல்லாரும் கூடுகிறார்கள், பேசுகிறார்கள். அதாவது பத்திரிகையிலே அங்குள்ள காங்கிரஸ் அரசு ஒன்று இருக்கு, இல்லாட்டி பிஜேபி அரசு இருக்கும். நீண்ட காலமாக காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தது. ஆக 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலமாக நீண்ட காலமாக 55 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியால் 2 மாநில ஆட்சிகள் மாறி இருந்தால் கூட மத்தியில் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஆட்சி அதிகாரம், அன்பு, அரவணைப்பை பயன்படுத்தி, மேலாண்மையை பயன்படுத்தி 2 பக்க மாநில முதலமைச்சர்கள் யார் இருந்தால் கூட அதற்கு ஒரு தீர்வு கண்டார்கள். இல்லை என்பதால் தான் நாம் நீதிமன்றத்தை நாடி இன்றைக்கு அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஓட்டு வங்கி அரசியலை அன்றைக்கு காங்கிரஸ் நடத்தியது, இன்றைக்கு பிஜேபி அதை நடத்துகிறது என்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 2 பேருமே ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் கர்நாடகத்து மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு மறைமுகமாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. அந்த வஞ்சிப்பதற்குத்தான் அவர் கூடுகிறார்களே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. இங்கே தமிழ்நாடு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிமுக அரசின் சார்பாக உரிய வழக்குகளை தொடுத்தார், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உரிய கடிதங்களை தொடுத்தார். 1 நிமிடம் கூட, 1 செகண்ட் கூட தவறாமல் இந்த பிரச்சனையில் மக்கள் போற்றக்கூடிய சட்டப்படியான நியாயப்படியான தொடர் நடவடிக்கைகளை, போர்க்கால நடவடிக்கைகளை அதிமுக அரசு அம்மாவுடைய வழிகாட்டில் நடத்தி வருகிறது என்பதால் இங்கே இருக்கிற கட்சிகள் கூட்ட வேண்டும் என்ற நோக்கம், கூட்ட வேண்டுமா வேண்டாமா என்றால் இந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்ததற்கு பின்னால் தேவையில்லை. இவர்கள் கூட்ட வேண்டிய சொல்லுங்க. பல குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சிகளை கூட்ட வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்படவில்லை. தேவையில்லை நமக்கு. இப்போ சொல்லுங்க ஐயா. இப்போ அண்ணன் சொல்றபடி கட்சிகளுங்க கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டினாக்கி இப்போ இருக்கக்கூடியது அவங்களுக்கு மெயின் வேலை. இப்போது நம்ம தண்டனை கைதியா இருக்க அம்மா அவர்களை வெளியே கொண்டு வரதான் ஒரு வேலையை தவிர தண்டனை கைதியா கொண்டு வரதான் உங்க மற்றபடியே ஒண்ணு பேச கொண்டு இல்ல. நிரூபிச்சு வந்திருக்காங்க. அது வேற. அரசியல் பொதுவான எல்லாத்தையும் பேசலாம். இல்ல, அவருடைய கருத்துக்கு நீங்கள் மறுப்பு சொல்லுங்க திரு அப்பா. தயாரா இருக்கிறோம், அதுக்கு நீ ஒரு டிபேட் வச்சா தயாரா இருக்கிறோம். அவருடைய கருத்துக்கு நீங்கள் மறுப்பு சொல்லுங்க. 1990 தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதற்கு எம்ஜிஆர் தான் காரணமா? அதிமுக தான் முழுதும் பணியாற்றிச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் துரும்ப கூட எடுத்து போடல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் மறுக்கிறதுக்கு தான் நான் அதுக்கு விஷயத்தை சொல்றேன். காவிரி ஆணையம் அமைச்ச போது இதே இப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன சொன்னாங்க, பல்லில்லாத ஆணையம் அப்படின்னு சொன்னாங்க.
அதே ஆணையம், அதே நடுவர் நீதிமன்றம் தான் இடைக்கால ஆணை ஒன்றை வழங்கி அந்த இடைக்கால தீர்ப்பின்படி நமக்கு எவ்வளவு தண்ணி தரணும் அப்படிங்கறது அதுதான் சொல்லிச்சு. நான் பேசும்போது நான் குறிக்கிறல. அதே போல சொன்னது பல்லில்லாத ஆணைன்னு சொன்னது அவங்க தான் சொன்னாங்க. அதே போல அதே காவிரி நீர் பிரச்சனையில இப்போ நாங்க வழக்க வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. காவிரி நீர் இருக்குல்ல, முல்லை பெரியாருக்கு வழக்க வாபஸ் வாங்கணும். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி. அதனால வழக்க வாபஸ் வாங்கணும். திரும்ப நாங்க வழக்க போட்டோம். அதே போல திரும்ப இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க, நாங்க தான் அரசிதழில் வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கேன், அரசிதழில் வெளியிட்டு தஞ்சாவூர்ல இவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு இதுதான் விவசாயின்னு விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பாராட்டு விழா அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த காவிரியினுடைய காவிரி செல்வின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களே தவிர இவங்க இந்த அரசிதழில் வெளியிட்டக்கு பிறகு இந்த 3.5 வருஷத்துல ஒரு சொட்டு தண்ணி இவங்களால அதிகமாட்டு பெற்று வர முடிஞ்சுதா அந்த அரசிதழில் வெளியிட்டது மூலம்? அதனால அது நடக்கல. அது ஒரு பக்கம். இது காவிரிக்கு திமுக இல்ல. இப்போ நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்களேன். நான் பேசி முடிச்ச பிறகு நான் பேசி உங்களுக்கு தான் வாய்ப்பு வர மாட்டேன். பேசுங்க. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க உங்களுக்கு பெரிய பாராட்டு விழாத்துல ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா அவர்கள் தொடர்ந்து பேசுங்க. குற்றச்சாட்டுக்கு மறுப்பு சொல்லுங்க. மேகதாதுல இப்போ அணை கட்ட போறாங்க. அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும். நான் கேட்குறேன், இந்த அரசு 3 ஆண்டு காலம் பொறுப்பேற்றிருக்கு. இந்தியாவில் நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் தமிழக அரசு சார்பாட்டு இவங்க போய் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து எங்களுக்கும் இந்த ஸ்கீமில் சேருங்கன்னு சொல்லி எதையாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டில் நான் முடிச்சுக்கிட்டோம்னே நான் சொன்ன முறை சொல்லுங்கள். நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் 16 இடம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ப்ரொபோசல் ப்ராஜெக்ட் 16 ப்ராஜெக்ட். அதில் பம்பன் அச்சன் கோயில் வைப்பாறு ஸ்கீமும் இருந்து அதில் 16ஆவது ஸ்கீம். அதையும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த ப்ரொபோசலில் இருந்து அதையும் நீக்கிட்டாங்க கேரள அரசு முயற்சி பண்ணி. இவங்க தமிழ்நாட்டில் எந்த ஸ்கீமையாவது சேர்க்கணியோ இல்லை அந்த பம்பை அச்சன் கோயில் ஸ்கீமை சேர்க்க சொன்ன உடனே 2 நமக்கும் உள்ளது. அது இவங்க அதுக்காக சுற்றுச்சூழல் வனத்துறையினுடைய அமைச்சகத்திடமோ அல்லது நீர்வளத்துறை அத்தாரிட்டி ஆஃப் கமிட்டியிடமோ எந்த அனுமதிக்கும் இதுவரைக்கும் ஒரு பேப்பர் கூட எழுதி கொடுக்கல. இது ஒன்று. நான் முடிச்சிருந்தாம பிறகு நீங்கள் எல்லாத்துக்கும் குறித்து வச்சுட்டு பதில் சொல்லுங்க. அதே போல் சிஎல்ஏன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் லோன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். மேஜர் ஸ்கீம் போட்டால் அதில் 90% மத்திய அரசு நிதி கொடுக்கு. அந்த ஸ்கீமுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்கன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. 3வது ஏஐபிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆக்சிலேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் 268 மேஜர் ஸ்கீம், 9908 மைனர் ஸ்கீம் இந்தியா முழுவதும் உள்ள பகுதிகளில் உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதில் கர்நாடகத்தில் 17 ஸ்கீம், மகாராஷ்டிராவில் 17 ஸ்கீம், ஆந்திராவில் 25 ஸ்கீம், கேரளாவில் 6 ஸ்கீம், தமிழ்நாட்டிலிருந்து 0 ஒரு ஸ்கீம். இதுல போய் இவங்க நான் முடிச்சிருந்தேன் தம்பி. அதுக்கப்புறம் சொல்லுங்க. சேலத்திலிருந்து ஒரு நேயர் குறிப்பிட்டது போல அரசியல் காரணங்களாக நீங்க அவரை குற்றச்சாட்டுவதற்கும் அவர் உங்களை குற்றச்சாட்டுவதற்கு இல்ல. ஏன் திமுக மத்திய அரசில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது கெசட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யவில்லை? அதுதான் கேள்வி. என்ன விடுங்க. அதான் நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பேச விடலன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் மேகதாது விஷயம் தானே இப்ப நீங்க சப்ஜெக்டுக்கு எடுத்திருக்கீங்க. அதுக்கு தானே நான் பதில் சொல்லணும். அந்த மேகதாதுக்கு அவங்க ஸ்கீம்ல சேர்த்திருக்காங்க. அதை நீங்க கண்டிச்சு இதுவரை பேசலாம். அவருடைய கேள்வி நியாயமானது. அதாவது இந்த திட்டங்களில் எல்லாம் மேகதாது விஷயத்தை பேசணும்னு சொன்னா அந்த ஸ்கீம் எப்படி எடுத்துட்டு கூட உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல, மக்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஸ்கீம் ஆக்சிலேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் ஸ்கீம்ல அதை எடுத்திருக்கு. அந்த ஸ்கீம்ல 17 ஸ்கீம்ல அது ஒண்ணு. அதை பற்றி நீங்க இதுவரை அது எடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாலே எடுத்திருக்காத. அதுக்கு அவங்க சுற்றுச்சூழலுக்கு பேப்பர்லாம் தயார் பண்ணி ஆவணம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கண்டிக்கோ இது பண்றதுக்கோ இந்த நிமிஷம் வரை போகல. அவன் அணை கட்டப்படும்னு சொல்லி கால் ஊனுக்கு பிறகுதான் நாங்க கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்றோமே தவிர அதுக்கு முன்னால மத்திய அரசுல போய் பிரதமரை சந்திச்சு எங்களுக்கு இந்த ஸ்கீம்ல அதை எப்படி நீங்க சேர்க்கலாம்,
அந்த ஸ்கீம்ல நீங்க எங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் சேருங்கன்னு சொல்ல யாருமே இல்லையா? யாருமே திரும்ப கூட செய்யவில்லை எடுத்து போடலையா? இவங்க வந்து பேசுறதுக்கு அனுமதி வாங்கணும், முதலமைச்சர் பேசுறதுக்கு, அமைச்சர் பேசுறதுக்கு, எம்எல்ஏ பேசுறதுக்கு, ஏன் எம்பி ஃபண்ட் எழுதி கொடுக்க எந்த ஊருக்கு எழுதி கொடுக்கன்னு கேட்கணும். வாய் பேச முடியாத ஒரு அரசும் ஒரு அமைச்சரும் ஒரு அதிகாரிகளும் இருந்தா எப்படி இந்த நாட்டில் இந்த தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு நதிநீரின் மூலமாக அந்த பாசன வசதி பெறக்கூடிய விவசாயிகள் 3 கோடி பேர் இருக்கிறார்கள். 11 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் இருக்கிறது. இது குறித்து விரிவான ஒரு அலசலுக்காகத்தான் இந்த விவாத மேடையை கூட்டியிருக்கிறோம். மூத்த அரசியல்வாதிகளை கொண்டு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். முத்துமணி சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள், நாங்கள் 90இல் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், தீர்ப்பாயத்தை கொண்டு வந்தோம், அதற்கு பிறகு அப்பாவு தரப்பிலிருந்து வைக்கப்படுவது என்னவென்றால் நீங்கள் அந்த இடைக்கால தீர்ப்பையே விமர்சித்தீர்கள் என்பதுதான். இந்த குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, தற்போது நீர்ப்பாசனம் என்பது பொய்த்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்தியாவிற்கே நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட தஞ்சை மாவட்டம் தற்போது பொட்டல் காடாக மாறிவிடுமோ என்பது போன்ற பாசன வசதிகள் என்பது வரப்பு வழியாக வராமல் கூட வயல்களை தாண்டி பாசனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட தலைமுறை என்பது இந்த விவசாயத்தை துளியும் நம்பாமல் வேறு மாவட்டங்களுக்கு சென்று அல்லது வேறு மாநிலங்களுக்கு கூட சென்று வேலை தேடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசு என்று குறிப்பிடும்போது ஏற்கனவே மத்தியில் பொறுப்பேற்றிருந்த காங்கிரஸ் அரசு, அதே போன்று அந்த காங்கிரஸ் ஆட்சி தான் தற்போது கர்நாடகாவில் நடக்கிறது. என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசில் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவை சார்ந்த, மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒன்றாக இணைந்து தற்போது சித்தராமையா என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர், இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது ஏன் இங்கே தமிழகத்தில் மட்டும் அதிமுக இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்புக்கோ அல்லது பல எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கியமாக ராமதாஸ், வைகோ போன்றவர்களெல்லாம் வைக்கக்கூடிய கருத்து என்பது, நீங்கள் அடுத்த முறை டெல்லிக்கு செல்லும் போது அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து செல்லுங்கள் என்பதுதான். ஏன் இதை முன்மொழியே மாட்டேன் என்கிறீர்கள்? அதாவது நான் முந்தைய முதலமைச்சர் கருணாநிதியை குற்றஞ்சாட்டுவதை காட்டிலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதலில் நான் பதில் சொல்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்ட வேண்டும் என்பது ஒரு கேள்வி, கூட்ட வேண்டிய தருணம் இருக்கிறதா என்பது 2வது கேள்வி, கூட்டுவதால் பலன் உண்டா என்பது 3வது கேள்வி. இந்த 3ஐயும் சிந்தித்து பார்க்கிற போது இன்றைக்கு பொதுமக்களுடைய கருத்தாக நான் எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கு என்ன நடவடிக்கை காவிரி நீர் பிரச்சனைகள் எடுக்க வேண்டுமோ அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தொடர்ந்து அனைத்து இந்திய அதிமுக அரசு, அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அரசு எடுத்திருக்கிறது. 3 ஆண்டில் என்ன ஒரு கடிதாசியை கூட போடவில்லை என்ற அண்ணன் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். முதலில் நான் அதை கடுமையாக மறுக்கிறேன். இன்றைக்கு கடந்த 12/12/2014 நாள் இந்த மேகதாது என்ற இடத்தில் 2 அணைகள் கட்டப்படுவது என்பது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு முரணானது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, 1886 ஒப்பந்தத்திற்கு விரோதமானது. தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 2 மாநிலங்களும் ஒத்துக்கொண்டால்தான் நீர்வழி திட்டங்களாக இருந்து, குடிநீர் திட்டமாக இருந்தாலும், மின்சார திட்டங்களாக இருந்து காவிரியின் குறுக்கே ஏற்படுத்த முடியும் என்பதை மிக தெளிவாக 2007 சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏற்கனவே கடிதம் எழுதியதை முழுமையாக சுட்டிக்காட்டி ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார்கள். ஆக ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் என்பது எங்களுடைய பணிவான ஆழமான கருத்தாகும். 2வது அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவா சட்டம் 6 பிரிவு, அதில் 2 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, காவிரி நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஈக்குவலானது, சமமானது. ஆக ஒரு நாட்டில் மத்திய அரசு இருக்கிறது என்று சொன்னால் 2 மாநிலங்களுக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், குறிப்பாக நதிநீர் தாவா பிரச்சனைகளில் உச்ச நீதிமன்றத்திற்கே போய் ஒரு இறுதி தீர்ப்பை பெற்று அதுவும் அரசியலில் போட்டதற்கு பின்னால் அதை அமுல்படுத்தப்பட வேண்டிய அரசியல் சட்டப்படியான கடமை நம்மளுக்கு மத்திய அரசுக்கு உண்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்று 9 கட்சிகள் கொண்ட காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம் என்று கருதுகிறேன். கடந்த தேர்தலிலும் கூட இன்றைக்குள்ள பிஜேபி சார்பாக மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தது கூட இங்கு உள்ள
நதிநீர் பிரச்சனை விட்டு, மீனவர் பிரச்சனை விட்டு, கச்சத்தீவு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் எதிர்பார்ப்பு உண்டு. இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். நதிநீர் பிரச்சனையிலே அவர் நாட்டும் செல்வார். நதிநீர் பிரச்சனை முடிந்துவிடும் என்று கூட அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சொன்னார்கள். அவர்களோடு சேர்ந்தவர்கள் இவர் பிரதமர் ஆகிட்டாலே நதிநீர் பிரச்சனை முடிந்துவிடும் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் என்று சொன்னால், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல முறை தொடர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை வலியுறுத்தி வருகிற கருத்து, நீதிமன்றத்துடைய தீர்ப்பை, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு அரசியல் சட்டப்படியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள், அதே நேரத்தில் காவிரி நதிநீர் முறைப்படுத்தக்கூடிய குழுவை அமையுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் முல்லை பெரியாறில் கண்காணிப்பு குழுவை ஏற்றுக்கொண்ட இன்றைய மோடி அரசு அவர்கள் இன்றைக்கு ஏன் காவிரி நீர் பிரச்சனையில் சட்டப்படியாக இந்த குழுக்களை அமைப்பதற்கு தாமதிக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய கேள்வி. இந்த தாமதிப்பதில் உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் இருக்குமோ என்று கூட மக்கள் இன்றைக்கு நம்பும்படியான ஒரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தாமதிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிற அநீதி. தீர்ப்பு சொல்லியாச்சு, அமுல்படுத்தணும்னு சட்டம் சொல்லிடுச்சு, நீதிபதினு சொல்லிட்டாங்க. அதை அமுல்படுத்துவதை தாமதம் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக ஓட்டு வேண்டிய அரசியல் காங்கிரஸ் கட்சி சார்பில் பலராமன் இதற்கு பதில் சொல்வார். ஏனென்றால் கடந்த காலங்களில் மத்திய அரசில் அதிகமாக பொறுப்பேற்றிருந்தக்கூடிய ஒரு கட்சி. ஒரு அழைப்பாளரை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். எனவே அண்ணன் குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். கண்டிப்பாக தம்பையா 100 கோடி ரூபாய் எந்த ஊர்ல செய்து எந்த ஊர்ல வேலை நடக்கும்? ஐயா தொடர்ந்து பேச ஒரு அழைப்பாளரை பார்த்துட்டு ஒரு தொலைபேசி அழைப்பாளர். ஐயா எந்த ஊர்ல வேலை தொடர்ந்து வணக்கம். வணக்கம் தம்பையா, காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு. வணக்கம் தம்பையா, சொல்லுங்க. சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. கர்நாடக அரசு தண்ணி மேகதாட்டுல அணை கட்டி பெங்களூருக்கும் மைசூர் நகரத்துக்கும் குடிநீர் தேவையாக பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அதுல மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யற மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வழியா போய் ஒவ்வொரு வருஷமும் 2200 டிஎம்சி போய் கடல்ல கலக்குறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதை தடுத்து நிறுத்தி அந்த மக்களுக்கு தண்ணி வெறும் 400 அவருடைய இணைப்பில் கோளாறு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். அதாவது திரு முத்துமணி அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கே காவிரி நடுவர் மன்றம், மேலாண்மை மன்றம் அமைக்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். ஏற்கனவே தீர்ப்பாயம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும். 2007ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட பிறகு அதனைத் தொடர்ந்து அரசியலில் 2013ஆம் ஆண்டில் தமிழக அரசு சார்பில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த தமிழக அரசின் முதலமைச்சர் பெற்றார். இதையெல்லாம் முத்துமணி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய கேள்வி பொதுவாக தற்போது தொலைபேசி அழைப்பாளர்களிடமிருந்து வரக்கூடிய கேள்வியாகவும் இருக்கிறது, பொதுமக்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கேள்வி அது. இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பது போல நமக்கு உரிய பங்கு நதிநீர், அந்த காவிரி நதிநீர் வழங்கப்படுகிறதா? இதற்கு கடந்த காலங்களில் மத்திய அரசில் பொறுப்பு வகித்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? அரசிதழில் வெளியிடுவதற்கு கூட நாங்கள் திரும்பவும் நீதிமன்றத்துக்கு சென்றுதான், ஒரு தமிழ்நாடு மாநிலத்தை சார்ந்த அரசு என்பது திரும்பவும் நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அதை பெற வேண்டுமா? அல்லது அதே நேரத்தில் இந்த உத்தரவுகளை செயல்படுத்துகிறோம் என்று காவிரி நதிநீரை பங்கிட்டு தருகிறோம் என்று கர்நாடக அரசு என்பது உபரி நீர் எப்போதெல்லாம் வருகிறதோ அந்த உபரி நீரை கொடுத்துவிட்டு நமக்கு இவ்வளவு டிஎம்சி வழங்கிவிட்டோம் என்று மறுத்து கொண்டிருக்கு. தற்போதும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு தான் கர்நாடக முதலமைச்சராக காங்கிரஸ் தலைமையிலான அரசு தான் கர்நாடகத்தில் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு தேசிய கட்சி என்று குறிப்பிடும் போது ஏன் தண்ணீர் தருவது? ஏனென்றால் தேசிய நதிநீர் ஆணையம் இருக்கிறது, உலக அளவிலான நதிநீர் சட்டங்கள் இருக்கிறது. ஒரு நதி எங்கு தொடங்குகிறது என்பது முக்கியமல்ல, அது எங்கு போய் கடலில் கலக்கிறதோ அந்த இடத்திற்கு தான் அந்த நதி சொந்தம் என்றெல்லாம் இருக்கிறது. ஏன் நீங்கள் காங்கிரஸ் தலைமை இதை ஏன் உத்தரவிட முடியாமல் இருக்கிறது? இந்த ஒருங்கிணைப்பு ஏன் செயல்படுத்தப்படவில்லை? ரொம்ப லாங்காக அப்படி கேட்டிங்கன்னா எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பதில் சொல்லணும். இப்போ நண்பர் முத்துமணியை ஒன்று இந்த நதியில் இணைக்கிற தேசிய இது கொள்கை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறோம், வலியுறுத்தின்னு வரீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ரைட் ரொம்ப அகில இந்தியா காவிரி இஷ்யூவில் முன்னாடி தமிழ்நாட்டில் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இருங்க பரவாயில்ல. நான் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னது என்ன மைய கருத்துன்னா, இந்த மாநிலத்திற்கு உரிய உரிமைகளை பெறுவதில் அனைத்து கட்சியும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒத்த கருத்தோடு இருக்க வேண்டும். நமக்கு எடுத்துக்காட்டாக கர்நாடகாவில் அனைவரும் இருக்கிறார்கள். ஒரு அமைச்சருடைய அலுவலகத்திலேயே சந்தித்து பேசினார்கள் என்கிற தகவலோடு தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ விவாதம் என்னன்னா,
ஜனநாயகம் என்கிற அமைப்பிலிருந்து மாறுபட்டு கூட சகோதரர் முத்துமணி அவர்கள் சொன்னார், இவர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை என்பது போல. இல்லை 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 சூழ்நிலை, சரி சூழ்நிலை இல்லை, அது என்ன இல்லை, என்ன சூழல் சொல்லலாம், அது இல்லை. அதாவது ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் மட்டுமல்லாத வெளியில் பத்திரிகையில் ஊடகங்களில் விவாதிப்பது என்பது இயற்கை. உங்களுக்கு முதல்ல காவிரி இஷ்யூ ஏற்கனவே நடந்தது சொல்லிடுறேன். 74 ஒப்பந்தப்படி புதுப்பிக்கலை என்பது குற்றச்சாட்டு, கலைஞர் அதை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டார்கள் என்பதற்காக அதை விட்டு கொடுத்தார் என்பது குற்றச்சாட்டு. இது எந்த குற்றச்சாட்டு என்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு மீண்டும் அந்த பழமையை பேசுவதை விட நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி என்னுடைய பங்குக்கு சொல்வதாக இருந்தால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேசிய பிரச்சனை என்பது வேறு, மாநில உரிமைகள் என்பது வேறு. நான் ஒரு தேசியவாதியாக இருந்தாலும் என்னுடைய மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது காந்தியடிகளும் பண்டித நேருவும் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அந்த வகையிலே இந்த நதிநீர் பிரச்சனையிலே காவிரி பிரச்சனைக்காக தெளிவாக தன்னுடைய கருத்தை தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி சொன்னபோது எதிர்மறையாக பிரதமர் பேசினார் என்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். நேற்று இன்று பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரர் இளங்கோவன் கூட, நான் நல்லபடியாக ஒரு முறை முதலமைச்சரை நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசுகிறோம், ஒரு குழுவாக சென்று சந்தித்து பேசுகிறோம், அப்படி சரியில்லை என்றால் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுடனும் சேர்ந்து நான் போராடுவதற்கு தயார்னு அறிவிச்சிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, ஒரு மாநில கட்சியை விட ஒரு தேசிய கட்சி தன்னுடைய மாநில கடமையை தெளிவாக செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கட்டும். ரெண்டாவது, இங்கே தொடக்கத்திலேயே சகோதரர் மணி அவர்கள் சொன்னார், குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைப்பது இந்த பிரச்சனையில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ செய்தது சரியா நான் செய்தது சரியா என்கிற குற்றச்சாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி அந்த உடன்பாடுகள் சரி என்று இவர்கள் கருதினால் அது கூட இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் பின்தங்கிவிடும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன், எம்ஜிஆர் அவர்களையும் சொன்னார்கள், தலைவர் கலைஞர் அவர்களையும் சொன்னார்கள். 2 பேருமே ஒருவர் மீது ஒருவர் அச்சப்பட்டே சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. எம்ஜிஆர் அவர் இருக்கிற போது, இதே குண்டுராவ் முதலமைச்சராக இருக்கிற போது தண்ணீர் வரவில்லை என்று சொன்ன உடனே குண்டுராவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனவர் நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அவர் கூட உட்காந்து சாப்பிட்ட உடனே, ஐயா அண்ணே நீங்களே வந்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு, உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுத்துட்றேன்னு பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கு பேர் அன்பு. ஒரு தொலைபேசி அழைப்பாளரை பார்த்து விட்டு தொடர்ந்து பேசுவோம். நீண்ட நேரம் ஆனந்தகுமார் கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம் ஆனந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க மாநில கட்சியாக இருந்தாலும் சரிங்க, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரிங்க, இவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வேற வாடி வீட்டுக்கிறார்கள் அப்படிங்கிற இவங்க அவங்க டான்ஸ் இருக்காங்க, இவங்க அதை பண்ணி சொல்லி குற்றச்சாட்டி தான் இருக்காங்க இல்லையா. அவன் விட்ட தண்ணியை இது வரைக்கும் எங்க தேக்கி வச்சு ஆத்துல கடல்ல கலக்காதெல்லாம் போட்டு இவங்க என்ன பாம்பு வச்சிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த மாறி மாறி இவங்க எல்லாம் 55 வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இவங்க இதுவரைக்கும் என்ன நாயக்கு இருக்காங்க. எங்க அம்மா அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்லுவாங்க, அவரு எங்கய்யா இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவரு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க எங்களை எல்லாம் முட்டாள்தான பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய கட்சி என்ன மாநில கட்சி என்னங்க, மக்களுக்கு இவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாமே பண்ண முடியும். நன்றி ஆனந்தகுமார், நன்றி. அதாவது அவருடைய கருத்து தான் இந்த விவாதம் என்பதே. அதாவது இதில் அரசியல் குற்றச்சாட்டுகளை தாண்டி பொய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் பகுதி விவசாயம், இங்கே நதிநீரை அல்லது மழை நீரை எப்படி சேமித்தோம், இதற்கான திட்டங்கள் என்ன வகுக்கப்பட்டன. புத்தர் மாதிரி எல்லாரும் போதிச்சுட்டு போறல. இப்ப மோடி கூட அப்படித்தான் பேசிட்டு வர்றாங்க, மக்கள் பேசுறாங்க. அதாவது உலகத்துல எல்லாத்தையும் செஞ்சிருவோம், எல்லாம் நடக்கணும். இது யாருக்கு விருப்பம் இல்லை? காவிரி தண்ணீர் வர வேண்டும் யாருக்கு விருப்பம் இல்லை? காவிரி தண்ணீர் கூடாது என்று எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில். ஆனால் நிகழ்வுகள், சட்டம், வரைமுறை, தேதி, தீர்ப்பு, அமலாக்கம் என்று வருகிற போது இன்றைக்கு அமல்படுத்த வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கு உண்டு. அதை ஏன் செய்யவில்லை என்று அதிமுக வலியுறுத்துகின்றார். கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்த்தோமானால் கண்டிப்பாக
தெளிவாக சொல்கிறாங்க. அனந்தகுமார் அதில் தெளிவாக பேசினார். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது அவருடைய உரிமை இருக்குது, அவர் கேட்குறாரு. பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து நதிநீர் பிரச்சனைகளில் தமிழக மக்கள் பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனை பாதிக்கப்பட்டனால பேசுகிறாங்க. நான் ஒரு உதாரணம், நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து திருவாரூர் பகுதியிலிருந்து பாண்டியன் அவர்கள் தலைமையில் விவசாயிகள் இங்கிருந்து கஷ்டப்பட்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் டெல்லியில் சென்று ஜந்தர் மந்தரில் அனுமதி வாங்கி அதில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஒரு அரசு இருக்குது. இந்த அரசு சார்பாட்டு ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் இருக்கிறாங்க. யாராவது போய் அவங்கள கூட்டி கொண்டு போய் நாங்கள் உங்களுக்கு இந்தந்த பணிகளை செய்தாரோம் அப்படின்னு யாராவது ஒரு ஆறுதல் சொன்னாங்களா? அவங்க 3 நாள் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் தான் கூப்பிட்டு நீங்கள்லாம் இதை உண்ணாவிரதம் வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புண்ணுக்கு புணுகு போட்ட மாதிரி போட்டு அனுப்புனாங்களே தவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு சார்ந்த அமைச்சர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன்னு கூட இவங்களை கேட்கல அப்படின்னு சொன்னால் ஒரு நாதி இல்லாத விவசாய மக்களாக இந்த மக்கள் நாட்டில் அலைகிறாங்கங்கிறது தானே உண்மை. இதே இதை கர்நாடகத்தில் இருக்கவங்க ஒட்டுமொத்தமாட்டு ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம அரசியலுக்கெல்லாம் அப்பால் பட்டு அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல டெல்லியில் உட்கார்ந்து பேசுகிறாங்க. இங்கே காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில், அங்கே பிஜேபி ஆட்சி, எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கு சேர்ந்து பேசி அவர்களுக்கு முடிவெடுக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், என் தஞ்சாவூர் திருவாரூர்காரர் கூட அங்கே போக முடியல அப்படின்னா அவரெல்லாம் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அவங்ககிட்ட, நான் அம்மா உனக்கு தெரியுமில்லாப்பா எங்கள் கட்சி, அங்கே நான் வர முடியாது, நீ என்னை வருத்தப்பட்டுக்கிடாதப்பா. இப்படித்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார், சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், அமைச்சர் பேசுகிறாங்க. தவிர இந்த நாட்டில் உள்ள மக்களை என்ன தப்பு பண்ணாங்க, என்ன குற்றம் செய்தாங்க, இந்த தவறுகளை எல்லாம் செய்த இந்த அரசு அவர்களை கர்நாடகத்தில் ஆக்சிலேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் ஸ்கீம்ல சேர்த்திருக்காத, அதை போய் கூட இதுவரை கண்டுபிடிக்காம ஏதோ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு முடிஞ்சு போச்சு. உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே என்ன இது கண்டிப்பா ஏற்கனவே உங்களிடம் கேட்கப்பட்டதுதான். அதாவது மத்திய அரசு ஏற்கனவே மத்திய அரசு நீண்ட நெடுங்காலமாக இருந்த காங்கிரஸ் அரசு இந்த பிரச்சனையும் காவிரி நதிநீர் பிரச்சனையும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய கர்நாடக அரசும் கூட காங்கிரஸ் அரசு தான். இந்த காங்கிரஸ் அரசு தலைமையிலான ஒரு அரசு இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது தேசியவாதம் பேசக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் மாநில உரிமைகள் குறித்து அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் அது போன்று தமிழகத்தில் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஏன் உங்களுக்கு ஒரு தேசிய தலைமை இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாரபட்சம் அல்லது அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லது நீதிக்கு மாறாக செயல்படுகிறார்கள் என்று பார்க்க முடியாது? அப்படி நீதிக்கு புறம்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் பேசலாம், நம்முடைய பிரச்சனைக்கு நாம் பேசலாம். ஆனால் இது ரெண்டையுமே சேர்த்து தயவு செய்து பார்க்காதீங்க. இங்க நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த இப்போ வந்து மேல இருக்கிறது மோடி அரசு இருக்கு. இந்த முதல்வரும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வரும் முன்னாள் முதல்வரும் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு உறவோடு தான் இருக்கிறாங்க. உறவு முறியலை. எந்த இதையும் பற்றி கண்டிச்சு அவங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு. நிகழ்ச்சியின் இறுதியில் இருக்கிறோம். இவங்க போய் இந்த மக்கள் சார்பாக இவங்க போய் இப்படி பிரச்சனை இருக்கு, நீங்க கர்நாடகத்தை சொல்லுங்கன்னு கூட சொல்லதுல என்ன குற்றம் இருக்கு? அப்ப மோடி அவர்கள் சுருக்கமாக ஆட்கள் எல்லாம் பல இவங்களுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களுடைய தொடர்ந்து பல அரசியல் குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுகிறது தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொய்த்து போய் கொண்டிருக்கக்கூடிய விவசாயம் குறித்து தான் நாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக முடிகள் இறுதி ஒரு 2 வரியில சொல்றதுன்னா ஒன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் கொடுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. 2 வரியில ஒன்று சொல்லிடலாம். சொல்லுங்க. நதிநீர் பிரச்சனையில கலைஞர் பட்டேலோட பேசும்போது சுமூகமாக முடிந்தது. நேரம் இல்ல, டைம் எடுத்துக்க மாட்டேன். அந்த சுமூகமான நிலை என்பது ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் பேசி தீர்த்து கொள்வது என்பதுதான் நதிநீர் பிரச்சனையில் தொன்றுதொட்ட காலம். அது நடுவில் பிரச்சனைகள் வந்து கோர்ட்டுக்கே போகணும், கோர்ட்டுக்கே நடக்கணும் என்கிற பழக்கம் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லது அல்ல. தமிழகத்தில் வந்து எல்லாம் வறட்சி ஆகிடும், தஞ்சை விவசாயம் கூட தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்று நம்முடைய சகோதரர் அவர்கள் சொன்னார்கள்.
நான் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக அப்படி போக முடியாது. தண்ணீர் குறைவாக, உரம் குறைவாக, எல்லாவற்றுமே குறைவாக இருந்து செயல்படுகிற இது விவசாயம் செய்கிற உழைப்பு குறைவாக நம்மிடம் இருக்கிறது ராஜா. ஒரே வரி தான் முடிச்சிடறேன். ஏன்னா நான் இது மாதிரி கேட்கறது எனக்கு பிடிக்காது. அதனால் அப்படி ஒரு விவசாய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி வருகிறது. இல்லை வருகிறது. ஆனால் இப்படி ஒரு விவசாயத்தை பண்ணணுங்கிறது தவறு. நாங்க இந்த அரசு பிரதமரை சந்தித்து முடிவெடுக்கணும். சொல்ல விட மாட்டீங்களா? உங்களுக்கு நான் இதை செய்யுங்கன்னு சொல்ல வரல, வரும்னு சொன்ன அவ்வளவுதான். செய்யுங்கன்னு சொல்ல கண்டிப்பா புரியுது. ஒரே வரிதான். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இந்த அம்மையார் தன்னுடைய தொழில் விவசாயம் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு விவசாயியாக இருக்கிற இந்த அம்மாவுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது அல்ல. குறிப்பாக தஞ்சை விவசாயிகளாக இருந்தாலும் தமிழகத்து விவசாயிகளாக இருந்தாலும் எல்லாருடைய கஷ்டங்களையும் அறிந்து சுமூகமான நிலையில் நடவடிக்கை எடுத்து தீர்த்து வைப்பார் என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள். அதை செய்வார்கள் என்று நம்ம முத்துமணி கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் முத்துமணி அவர்கள் சொல்லுங்க. ஒரு சில வார்த்தைகள். அதாவது இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். ஆக இன்றைய விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததியினருக்கு அந்த உரிமை நிலைநாட்டியிருக்கும் என்ற பெருமையை நமக்கு அம்மா அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதனை நிறைவேற்றும் பொருட்டு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி அம்மா அவர்கள் வலியுறுத்தியபடி காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழுவையும் மோடி அரசு அவர்கள் சொன்னபடி தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற வகையில் எங்களுடைய ஜீவாதார உரிமையை அமுல்படுத்துகின்ற வகையில் அவர்கள் இந்த 2 குழுவை அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் காவிரி பிரச்சனை தீர்ப்புக்கு மாறாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக மேகதாதுகளோ ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிவசமுத்திரம் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பதால் மேகதாது உள்ளிட்ட எந்த இடத்திலுமே புதிய அணைகளோ புதிய நீர்மின் திட்டங்களோ புதிய குடிநீர் திட்டங்களோ தமிழ்நாட்டின் அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடகா செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தப்பட்டுள்ள கருத்தை மோடி அரசை கர்நாடகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கையை தடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசியலமைப்பு சட்டப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய விவாதத்தின் இறுதியாக, அதாவது தஞ்சையில் பொய்த்து போய் கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்தை மீண்டும் புத்துணர்வு செய்வதற்காகவும் அதே நேரத்தில் தேசிய தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து அந்தந்த கட்சிகள் வாரியாக விரிவாக அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்பதும் தமிழக அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சர் கூட மத்திய அரசுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய தீர்மானம் வெளிப்படுத்துகிறது. இந்த பிரச்சனையில் அரசியல் தேவையில்லை. நதிநீர் என்பது ஒவ்வொரு விவசாயியின் பிரச்சனை, விவசாயம் சார்ந்த பாசனம் சார்ந்த குடும்பங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்று விரிவான இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து விவாதித்தோம். தடுப்பணை கட்டக்கூடிய கர்நாடக அரசுக்கு மாநில அரசு வற்புறுத்த வேண்டும் என்பது, அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்பதுதான் இதில் இறுதியாக இருக்கிறது. மீண்டும் நாளைய மற்றொரு சத்தியம் விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.